It's audible? கேக்குதா? Anyone? Yes, sir. Good. Start பண்ணிக்கலாமா? Electronics. Yes, sir. Good. Electronicsல one of the easiest experiment CRO தான். ஓகேவா? CRO என்னன்னா cathode ray oscilloscope. ஓகேவா? இது மாதிரி இருக்கும். ஸ்கொயர் அது ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்னா இட்ஸ் அ ஒன் இட் ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது ஸ்கொயர் ஷேப் இருந்தால் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சைன் ஃபங்க்ஷனு ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணுறதுனால இது பேர் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதனுடைய அவுட்புட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட அவுட்புட் ஃபங்க்ஷன் எடுத்து வந்து இதில் யூ கேன் கனெக்டட் டு த சேனல் 1 சேனல் 2ன்னு இருக்கும். யூ கேன் கனெக்ட் எனி ஒன் சேனல் த கரஸ்பாண்டிங் சேனலில் ஆக்டிவேட் பண்ணிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல் அந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணிடணும். ஓகேவா? பட்டன் இருக்கும் மேலே சேனல் 1 சேனல் 2 அப்படின்னா சேனல் 1 2 ரெண்டுத்தையும் பேரலாக பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் அந்த சேனல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சேனல் 1ன்னு இருக்கும், சேனல் 1 and 2ன்னு இருக்கும். ஓகேவா? சேனல் 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனல் 1 and 2 ரெண்டுத்தையும் பேரலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எந்த சேனலும் அந்த சேனல் ஆக்டிவாக பார்த்துங்க. இதில் 2 நாப் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். வோல்ட் பர் டிவிஷன் இருக்கும், இன்னொன்று வந்து டைம் பர் டிவிஷன் லாஸ்ட்ல இருக்கும். எண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்ட் பர் டிவிஷன் ஃபார் சேனல் 1, வோல்ட் பர் டிவிஷன் ஃபார் சேனல் 2ன்னு இருக்கும். சேனல் 1 சேனல் 2 டைம் பர் டிவிஷன் வந்து காமன் டு போத் சேனல். இது வந்து காமன் டு போத் சேனல். டைம் பர் டிவிஷன் இருக்கும், டைம் பர் டிவிஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து காமன் டு போத் சேனல். ஜஸ்ட் வெயிட், நான் ஏன்னா இதில் இருக்கான்னு பார்க்குறோன்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெப்பில் எதுனா இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். ஓகே, லிசன். இப்போ தெரியுதா? எஸ், எனிவன்? Yes, sir. இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு வந்துட்டா ஒரு நிமிஷம்.
ஓகே, இப்போ தெரியுதுங்களா? ஸோ இது Yes, ஒரு sir. இது வந்து சேனல் ஒன்னோட ப்ரோப். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட அவுட்புட்லேருந்து எடுத்து வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். சேனல் 1, சேனல் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பர் டிவிஷன்ஸ் என்ன பாருங்க, இது ஒரு நாபு. இந்த சேனல்ஸோட வோல்ட் பர் டிவிஷன்ஸ். வேற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டு போத் த சேனல், காமன் டு போத் த சேனல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் டைம் பர் டிவிஷன்ஸ், டைம் பர் டிவிஷன் என்ன பண்ணணும்னா, ஓகே இதை நான் இப்போ டெலீட் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, இப்போ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக தான் காமிச்சேன். இப்போ இந்த டைம் பர் டிவிஷன்ஸ் அதை வச்சு தான் நம்ம கோயிங் டு மெஷர் திஸ் சைன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். கிளியர்? அதோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, இதில் வோல்ட் பர் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும், அந்த டாட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதான் அதனுடைய டைம் பர் டிவிஷன். இது வந்து என்னது டைம் பர் டிவிஷன். அது மாதிரி இது வோல்ட் பர் டிவிஷன் இருக்கும். இந்த ரெட் கலர்ல ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம இப்போ மேக்னிஃபை பண்றோம்ல, ஒரு இமேஜை மேக்னிஃபை பண்ண சொல்ல ரேஷியோ மாறல, 1:1, 1:2. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா, எக்ஸ் ஆக்சிஸை வேரி பண்ணோம்னா டைம், ஒய் ஆக்சிஸை வேரி பண்ணோம்னா வோல்டேஜ். இது டைம்ன்றது நான் சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்வேஸ் டைம் தான் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ், சிஆர்ஓ பொறுத்த வரைக்கும். சரி, ஸோ ஆஸ் பர் திஸ் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹவ் டு ஃபிக்ஸ். இதில் வந்து என்ன பண்ணா, ஒன் டிவிஷன் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்ல நான் வச்சிருக்கேன். 50 மில்லி செகண்ட்ஸ், 50 மில்லி செகண்ட் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஒரு மில்லி செகண்ட்ஸ் என்னது, இந்த நாப் வந்து என்ன பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஒன் டிவிஷன் 50 மில்லி செகண்ட்ஸ் பர் டிவிஷன் அப்படின்ற பொசிஷன்ல இந்த நாப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 50 மில்லி செகண்ட்ஸ் பர் டிவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் ஒரு டிவிஷன். உங்க ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா தெரியல, அந்த ஸ்கிரீன்ல இதுதான் ஒரு டிவிஷன். ஸோ அப்போ இந்த ஒரு டிவிஷனோட டைம் எவ்வளோ, 50 மில்லி செகண்ட்ஸ். அப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இதில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எத்தனை டிவிஷன் வந்திருக்கு, 1, 2, 3, 4. அப்போ 4 × 50 மில்லி செகண்ட்ஸ் எவ்வளோ? ஸோ வில் கெட் 4 × 50, 200 மில்லி செகண்ட்ஸ். உனக்கு ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா சொன்னேன், 1/t. அப்போ 1/200 மில்லி செகண்ட்ஸ். 200 மில்லி செகண்ட்ஸ் தான் 2 மில்லி செகண்ட்ஸ் போடுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஹெர்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இதுல என்ன டவுட் இருக்கா? ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன்ஸ். ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸை வச்சு தான் டைமை கால்குலேட் பண்ணும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் கம்பைன் பண்ணதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். What is the time taken for the entire? ஓகேவா? அப்போ with the help of CROல ஒரு டிவிஷனோட டைம் எனக்கு தெரியும், that is 50 மில்லி செகண்ட்ஸ் per division. So for complete one cycle வந்து 4 divisions. Clear? அப்போ 4 × okay 4 × 50 மில்லி செகண்ட்ஸ்னா 4 × 50 is equal to 200 மில்லி செகண்ட்ஸ். About frequency is equal to 1/t. So we'll find out 1/200 milliseconds from the 5 hertz. That's all. Simple. Is there any doubt? Yes? Hello? No, sir. புரியலனா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கால்குலேஷன்ஸ், ரொம்ப சிம்பிள். அந்த நாபை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? நாபை கரெக்டாக அந்த செட்டிங்ஸில் 5 எவ்வளோ நாபில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். சில இதில் வந்து அந்த டிஸ்பிளே இருக்கும், ஒரு சிஆர்ஓல டிஸ்பிளேவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த சேனல் இருக்கு, வாட் அபவுட் த டைம் ஃபார் டிவிஷன்ஸ் அதையும் கொடுத்துருப்பாங்க. சிமிலராக வோல்டேஜுக்கு அதே தான், வேற ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. இங்கே வோல்ட் பர் டிவிஷன் இருக்கும். சப்போஸ் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு டிவிஷனுக்கு 1 வோல்ட், 1 வோல்ட் பர் டிவிஷன் அப்படின்னு வந்து வச்சுக்கோ. 1 வோல்ட் பர் டிவிஷன் அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து என்னது 1 வோல்ட். இப்போ எனக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் 1 வோல்ட் தான். அப்போ V peak is equal to another, that is equal to 1 × number of divisions. Number of division 1 volt per division, number of division into division, but the division cancel out, will get a voltage. All that 1 volt per division into number of divisions, ஒரே division தான். division cancel ஆச்சுனா will get
1 volt அவ்வளவுதான் calculation. இதே suppose 1.5ல வந்ததுன்னா 1.5 volt per division into 1 volt per division into 1.5. So you'll get 1 into 1.5, you'll get 1.5 volt. Simple. Similar peak to peak கேட்டாங்கன்னா இது இந்த peak இந்த peak வந்து இந்த peak வரைக்கும் அப்படியே multiply by 2 வரும். That's all. Simple. V peak to peak அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல இருக்கிற பீக்குக்கும் கீழே இருக்கிற பீக்குக்கும் பீக் டு பீக்னு அதுதான். ஸோ அப்போ தான் வரும் இது ஒரு 1 volt, இது ஒரு 1 voltனா 2 volt. தட்ஸ் ஆல். ஸோ நீங்க என்ன ஸ்கேல ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆம்ப்ளிடியூட் 1 எப்படி மென்ஷன் பண்ணா 1 volt per division நான் போட்டேன். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் பத்திரம் ஒரே ஒரு டிவிஷன் தான் வருது, அதனால 1 volt நான் மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி டைம் டேக்கனுக்கு வந்து என்ன பண்ணேன்னா நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 50 milliseconds per division. டைம் per division போட்டாங்க 50 milliseconds பீரியட்ல நான் வச்சிருக்கேன், அதனால 50 milliseconds per divisions. So as per this diagram 1 2 3 4 உங்களுக்கு என்ன வேவ் ஃபார்ம் வருதோ அதை பேஸ் பண்ணி you can find out how many divisions. இதையும் நீங்க வந்து you can observe from the CRO. Based on that you have to find out time taken for one complete cycle. அதுதான் time taken for one complete division. அப்போ 4 division இந்த as per this 4 division time taken for one division is 50 into 4 20 milliseconds, that is equal to 0.2 seconds. Frequency வந்து 1 by t formula. So 1 divided by t போட்டா will get the frequency. Clear? இதுல connections பாத்தீங்கன்னா இதன் அவுட்புட்ல இருந்து இதுல கனெக்ட் பண்ணிடணும். இதுல either channel 1 or channel 2 எந்த channel 1 கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டா பின்னாடி ஒரு கவர் கார்டு இருக்கும், இதுக்கு செப்பரேட்டா பவர் கார்டு வந்து AC சப்ளைல கனெக்ட் பண்ணும். தட்ஸ் ஆல். கனெக்ஷன் சோ சிம்பிள். இதுல கனெக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. யூ ஹேவ் டு மெஷர். ஸோ இதே மாதிரி வேற ஃப்ரீக்வன்சி இதுல மாற்றத்துக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ஷேப், தட் இஸ் ஃபங்க்ஷனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் ப்ராப்பர்லி. சிஆர்ஓவை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ்ல வந்துடும். இப்போதைக்கு நீங்க இந்த நாப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். சரியா? கிளியர்? எனி டவுட்? இதுல சிஆர்ஓ ஆப்ரேஷன் என்ன டவுட் இருக்கா? Yes, sir. Next போயிடலாமா? Yes, sir. Okay. KVL பார்த்துடலாம். Kirchhoff's voltage law. Kirchhoff's voltage law. So இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல these two resistors are connected in series or parallel. Resistor மட்டும் பார்த்து சொல்லுங்க. These two resistors are connected in series or parallel? Series, sir. Good. இப்போ உனக்கு சீரியஸ் parallel கரெக்டா புரியுதா? Yes, sir. இதனுடைய எண்டிங் பாயிண்ட் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணா சீரியஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கு அக்ராஸா சப்ளை கொடுத்துட்டா that is called as these two elements are connected in series. So simple. Okay, our name is Kirchhoff's voltage law. யாராவது சொல்ல முடியுமா? Anyone from your class? Yes. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓன் வேர்ட்ஸ் நோ இஷ்யூ. லாங்குவேஜ் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஆல்சோ யூ கேன் டெல், நோ இஷ்யூ. எஸ். So the algebraic sum of all the voltage drops in the circuit equals 0. Very good, very good. That's all. Simple. ஓகேவா? இதை டூ வேல சொல்லுவாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிராப். அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் எ வோல்டேஜ் இன் ஏ சர்க்யூட். சர்க்யூட்னாலுமே க்ளோஸ்டு சர்க்யூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுல பொட்டன்ஷியல் ரைஸ்னு என்னது? இதுதான் பொட்டன்ஷியல் ரைஸ். நான் பாசிட்டிவ் தான். இப்போ பொட்டன்ஷியல் டிராப் என்ன பண்ணுவோம்? நான் நெகட்டிவ்ல எடுக்கணும். அல்ஜிபிரிக் சம் ஆஃப் திஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேஷன்ஸ் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிராப். அப்போ என்ன பண்றேன்? அப்ளைட் வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு V01 அண்ட் தென் V02. கரெக்டா? இது அல்ஜிபிரிக் சம்னு அவர் சொன்ன மாதிரி சொன்னா என்ன பண்ண போறோம்? V மைனஸ் V01 மைனஸ் V02 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0. ரெண்டும் சேம் தான். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம்.
Potential rise is equal to potential drop. Algebraic sum of the voltage in a closed circuit is equal to 0. Clear? Closed circuit la dhaan enna panna mudiyum nama potential rise and potential drop um paaka mudiyum. Any doubt? No, sir. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டு வெரிஃபை திஸ் லா என்ன பண்ணோம்? ஐ நீட் 3 வோல்ட் மீட்டர். இப்போ 2 எலமெண்ட் தான் கனெக்ட் பண்ணேன். சப்போஸ் 3 எலமெண்ட் கனெக்ட் பண்ணா 3 எலமெண்ட்டுக்கு அக்ராஸும் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ஸோ பொட்டன்ஷியல் ரைஸுக்கு ஒரு வோல்ட் மீட்டர், சோர்ஸுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர். ஓகேவா? இதில் என்ன பண்றேன்? இது வந்து ஃபுல்லாவே டிசின்றதுனால ரெகுலேட்டட் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்பிஎஸ். ஜஸ்ட் எ மினிட். ஹலோ 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 சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். மேம் கிளாஸ் போயிட்டு இருக்கு மேம். நான் அப்புறம் பேசுறேன் மேம். தேங்க்யூ மேம். நான் அப்புறம் பேசுறேன் மேம். ஆஃப்டர்நூன் மேலே பேசுறேன் மேம். கிளாஸ்ல இருக்கேன் நான். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரெகுலேட்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஆர்பிஎஸ் இன் ஷார்ட்ல வந்து ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இது வந்து வேரியபிள். ஆக்சுவலா வந்து யூ கேன் வேரி ஃப்ரம் 0 to 30 வோல்ட் வேரி பண்ற மாதிரி நாபு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கரெக்டா? ஸோ இதுல ரெட் கலர்ல பாசிட்டிவ், பிளாக் கலர்ல நெகட்டிவ். இங்க ஃபேஸ் நியூட்ரல் கிடையாது. இது பிளஸ் அண்ட் மைனஸ் டெலிபரேட்டா போட்டுடலாம். சிம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் எடுத்து போயிட்டு என்ன பண்றீங்க? 2 ரெசிஸ்டர் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதனுடைய பாசிட்டிவ் எடுத்துட்டு இது ஒரு ஒயர். இந்த எண்டு பாயிண்ட்ல இருந்து இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல எந்த பொலாரிட்டியும் கிடையாது. ரெசிஸ்டர் நீ வந்து என்ன பண்ணலாம்? எந்த பொலாரிட்டி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் எண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. வேற இண்டக்டர் கெப்பாசிட்டியில் மட்டும்தான் பொலாரிட்டி இஸ் தேர். இங்க எந்த பொலாரிட்டியும் கிடையாது. நீங்க ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணா கூட ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகேவா? இதனுடைய ஸ்டார்டிங்கு எண்டிங்கு. இதனுடைய ஸ்டார்டிங் எடுத்து போயிட்டு இந்த எண்டிங் கொடுத்துட்டு இந்த எண்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் சப்ளைல கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு சர்க்கியூட். இது வந்து சர்க்கியூட் ஓவர். நெக்ஸ்ட் மெஷரிங் எக்யூப்மெண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அம்மீட்டர் இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர், இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர். ப்ரெஷர் அக்ராஸா பொட்டன்ஷியல் ரைஸ், ப்ரெஷர் அக்ராஸா பொட்டன்ஷியல் டிராப் வந்து என்ன இருக்கும்? V1 ஒன்று வச்சுக்கோ. ஓகேவா? இங்க V2. தட்ஸ் ஆல் சிம்பிள். சாரி, இங்க கனெக்ட் பண்ணுவோம் V2. புரியுதா? கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? மீட்டர்ஸை ஃபைனலாக கனெக்ட் பண்ணுங்க. மீட்டர்ஸில் ரெடி பண்ணி வச்சுருங்க. மீட்டரில் 2 ஒயர் போட்டு வச்சுருங்க. எல்லா மீட்டர்ல 2 ஒயர் போட்டு தனியாக வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் யூ டு ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர் என்ன பண்றீங்க? பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2 ரெசிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிரெட் போர்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? என்ன பண்ணீங்க? இங்க ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணீங்க. 2 ரெசிஸ்டர் இங்க காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த 4 டாட் வரல சென்டர்ல. அதுல யூ கேன் கனெக்ட் திஸ் 2 ரெசிஸ்டர். இது எதனா ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணீங்க. இங்க எதனா ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஆர்பிஎஸ்ல இருந்து மேல இங்க பாசிட்டிவ் ரயில் நம்ம பிரெட் போர்ட் பாத்தீங்கன்னா இங்க இது வந்து காலம் வைஸ் ரோ வைஸ் கனெக்ட் ஆயிருக்கும்ல. மேல இங்க 4 டாட், சாரி, இங்க 4 டாட்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் எடுத்துட்டு இங்க கொடுத்துருங்க. இது பாசிட்டிவ் ரயிலா யூஸ் பண்ணுங்க. 50% வரல இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்கு. இதுலயே 2 ரோ இருக்கும். ஒரு ரோல யூஸ் பண்ணீங்க. அந்த ரோ வந்து 50% கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சாரி பாட்டம் வந்து நெகட்டிவ் ரயில், அதாவது கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருங்க. ஈஸியா இருக்கும். இந்த நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து இங்க கீழே கொடுத்துருங்க. இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர், இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர், இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து என்ன பண்றீங்க? இதுக்கு அக்ராஸா 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இங்க ஒரு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர். நேமிங் வந்து உனக்கு பார்த்து வச்சுக்கோ. எது வந்து V1, V2, தென் V. ஓகேவா? ஸோ நீங்க ஒன்ஸ் கிவ் த கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா அப்ளைன்சஸும் ஆஃப்ல இருக்கும். வோல்ட் மீட்டரு அண்ட் தென் ஆர்பிஎஸ் வந்து ஷுட் பி இன் 0 வோல்டேஜ் பொசிஷன்ல வச்சுங்க. ஆர்பிஎஸ் வந்து இனிஷியலா 0 வோல்டேஜ் பொசிஷன்ஸ். ஓகேவா? தென் நீங்க பிஃபோர் கோயிங் டு த give the connection, you should understand what about the current flowing through the circuit அப்படின்னு பார்த்தோம்.
இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா தான். V is equal to சீரியஸ்ல கரண்ட்னா சேம் தான், IE R1 R2 கரெக்டா. சம் ஆஃப் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 சொல்லுவோம். அப்போ அப்ளைட் வோல்டேஜ் V is equal to V1 plus V2 என்னது IR1 IR2 கரெக்டா. நீ மேனுவலா கால்குலேட் பண்றதாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா வோல்டேஜை மினிமமா கொடுத்துருப்போம், இல்லைன்னா என்ன ஆகும், யூ டோன்ட் நோ வாட் அபௌட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்க்யூட்ஸ். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு நீ கரண்ட் கண்டுபிடிச்சலாம். இங்க பாருங்க, இது ஒரு 100 ஓம், நான் இது ஒரு 100 ஓம், ரெண்டுமே 100 ஓம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 200 ஓம். ஓகேவா, 200 ஓம்னா நான் இப்போ 2 வோல்ட் கொடுத்தா வாட் அபௌட் த கரண்ட்? I is equal to என்ன வரும், V by total resistance. Total resistance தான் 200 நான் சொல்லிட்டேன். 2 divided by 200. So you will get approximately எவ்வளோ வரும்? What about the current? 0.001 amps வருமா? It's nothing but எவ்வளோ மில்லி ஆம்ஸ்? எஸ், anyone? அப்படின்னா 0.001 ஆம்ஸ்னே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது வந்து டோட்டல் கரண்ட். ஓகேவா, அப்போ 0.001 into 100 ஆகும். இது ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர், இது ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர். ஸோ 1 வோல்ட் 1 வோல்ட்னு பிரிச்சு, ஏன்னா நான் ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் சொன்னேன். நான் அப்ளை பண்ற 2 வோல்ட், இங்க ஒரு 1 வோல்ட், இங்க ஒரு 1 வோல்ட்டா போகும். கரண்ட் ரேட்டிங் இம்பார்ட்டன்ட், நம்ம இங்க கரண்ட்டை மெஷர் பண்ணல. நீங்க அதிகமான கரண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்லாம் ஈஸியா பர்ன் ஆகிடும். அதனால தான் நான் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்றேன். ஓகேவா, இது எல்லாமே குவார்டர் வாட். அதனால நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் வெரி லோ வோல்டேஜ். 2 வோல்ட் 3 வோல்ட் மேல கொடுக்காதீங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது புரியுதா? எஸ், எனி டவுட்? எனி டவுட்? வேற என்ன டவுட் இருக்காதுல்ல? நீங்க பண்ண சொல்லனா ரீடிங் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. சார் நாங்க வந்து அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணீங்களா? எதுல? கேவிஎல்க்கு தான் சார். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆமா சார், அம்மீட்டர் ரீடிங் வந்து சார் எடுத்தோம், கரண்ட் ரீடிங். புரியல சார். 2 ரெசிஸ்டார் 2 வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணோம் சார். அம்மீட்டர் ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்கோம் சார். சீரியஸ்லியா? சர்க்யூட் டயகிராம் ஷேர் பண்ணிட்டு எனக்கு இப்போ வாட்ஸ்அப்ல பாக்குறேன். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணு. ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுதான் இப்போ எதுக்குன்னா, இது இங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இங்க ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சோர்ஸ்ல வோல்ட் மீட்டர் போடாம இங்க ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா ரோகிணி? எஸ் சார். ஓகே, இந்த அம்மீட்டர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஃபைண்ட் அவுட் த கால்குலேஷன்ஸ். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதுவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கரண்ட் எதுக்குன்னா, இந்த கரண்ட் எக்ஸைட் ஆகாம இருக்கிறதுக்காக பார்த்துருப்பீங்க, வேற எதுவும் அதில் ரீசன் கிடையாது. கரண்ட் வந்து எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. கரண்ட் அதிகமா போச்சுன்னா ரெசிஸ்டர் பர்ன் ஆயிடும். இது எல்லாமே குவார்டர் வாட் ரெசிஸ்டர். ஓகேவா, கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளைடு வோல்டேஜ் ஈக்குவல் டு V1 plus V2, தட்ஸ் ஆல். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் தான். இந்த லாவை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். ஸோ கரண்ட் எதுக்காக போறோம்னா, கரண்ட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, குவார்டர் வாட்டுக்கு மேல போச்சுன்னா. குவார்டர் வாட்னா இது எல்லாமே குவார்டர் வாட் ரெஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, அது எல்லாமே குவார்டர் வாட் ரெஸ்ன்னு சொல்றோம். குவார்டர் வாட்னா 0.25 வாட்ஸ். 0.25 வாட்ஸ்னா அப்படின்னா யோசனை பண்ணிக்கோ, அப்போ கரண்ட் எவ்வளவு போகலான்ற நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஓம் ரெசிஸ்டர்னு வச்சுக்கோ. இதுல 0.25 வாட்ஸ் மேல போகக்கூடாது. இங்க 1 வோல்ட் டிராப் ஆயிடுச்சுன்னா அப்போ அதுல எவ்வளவு கரண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு போகணும், அது மேல போச்சுன்னா அது ரெசிஸ்டர் வந்து பர்ன் ஆயிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, கரண்ட் வந்து ஒரு இந்த ரேஞ்சுக்கு மேல கரண்ட் இருக்கு போகக்கூடாதுன்றதுக்காக 200 மில்லி ஆம்ஸ் போட்டிருக்காங்களா. 200 மில்லி ஆம்ஸ் உங்க சர்க்யூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 200 மில்லி ஆம்ஸ். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது ரீசன். இதுதான் ரீசன். இதை பேஸ் பண்ணி நீ மேனுவலாவும் கனெக்ட் பண்ணலாம். உனக்குன்னா ரெசிஸ்டர் வருது,
இதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது நம்ம பார்த்தோம். இப்போ 0.001 ஆம்ஸ்ன்னு பார்த்தோம். தட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ 100 மில்லி ஆம்ஸா? அவ்வளோதான். கரெக்ட் தானே? எஸ் சார். சிம்பிள். ஸோ அம்மீட்டர் வந்து போடணும். எதுக்காக போட சொன்னா சேஃப்டி பர்பஸ் தான். கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரெசிஸ்டர் பர்ன் ஆகாம பிளான் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த வோல்ட் மீட்டர் இந்த V1 அவங்க போடக்கால நீங்க ஆர்பிஎஸ்ல இருந்து டைரக்டா அதே கூட நீங்க மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போட்டீங்களா நீங்க? எஸ். ஆமா சார். ஆர்பிஎஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் இருக்கும், அதுல ஷோ பண்ணிடும். அதே டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு வெரிஃபை தட் த அப்ளைட் வோல்டேஜ் ஈக்குவல் டு V1 plus V2. இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ ஈக்குவலா இருந்தா இங்க என்ன ஆகும்? நீங்க 2 வோல்ட் அப்ளை பண்ணா 1 வோல்ட் 1 வோல்ட்னு வந்துடும். 4 வோல்ட் அப்ளை பண்ணா 2 வோல்ட் 2 வோல்ட். எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுதோ அதுக்கு அக்ராஸ் அந்த வோல்டேஜ் அதிகமாக ட்ராப் ஆகும். ஆஸ் பர் த லா V ஈக்குவல் டு IR தானே? ஏன்னா சீரியஸ்ல கரண்ட் சேம். எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுதோ அதுக்கு அக்ராஸா அதிகமான வோல்டேஜ் வரும். தட்ஸ் ஆல் சிம்பிள். புரியுதா? கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க உங்களுக்காக இதை நீங்க பாசிட்டிவ் ரயில் நெகட்டிவ் ரயில் கொடுத்து இஃப் யூ ஃபீல் டிஃபிகல்டிஸ்னா ஆஸ் பர் த சர்க்யூட் டயக்ராம் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். நாங்கள் ஜென்ரல் என்ன பண்ணுவோம்னா ஆர்பிஎஸ் வந்து பாசிட்டிவா மேலே கொடுத்துருவோம், நெகட்டிவ் கீழே கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் உள்ள கனெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். எப்பவுமே பாசிட்டிவ் டு சர்க்யூட்ஸ் எல்லாமே யூ ஹேவ் டு யூஸ் ரெட் ஒயர். நெகட்டிவ்ல இருந்து அப்ளையன்சஸ் பார்த்துக்கலாம், தட் இஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்து எல்லாமே பிளாக் ஒயர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரல். கிளியர்? கேவிஎல் எதனா டவுட் இருக்கா? கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல எஸ் புரியல நிறைய பேருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல ஓகே. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல இதற்கு பாருங்க. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் சர்க்யூட். அது நீங்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எடுத்துங்க. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல நீங்க என்ன அம்மீட்டர் இந்த சைட்ல போட்டிருப்பீங்க ஃப்ரண்ட்ல, கரெக்டா? ஆமா சார். அப்படின்னு போடலாம், தப்பு கிடையாது. நான் சர்க்யூட் டயக்ராம் பண்ணா போட்டுறேன். நீங்க 3 ரெசிஸ்டர் இப்படி ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? 3 ரெசிஸ்டர் இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்க ஒரு அம்மீட்டர், இங்க ஒரு அம்மீட்டர், இங்க ஒரு அம்மீட்டர் போட்டிருப்பீங்க. சோர்ஸ் இதான் உங்க சர்க்யூட் டயக்ராம், கரெக்டா? சோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல anyone? Sum of all current entering a node is equal to 0, so must equal 0. கரெக்டா சொல்ல. Sum of all current 0 or sir every node. Algebraic sum of the current in a junction is equal to 0. Algebraic sum of the current in a junction is equal to 0. அதுதான் நான் மார்னிங் நம்ம இதுல பார்த்தோம்ல. இதுல இன்லெட் வாட்டர் வருது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னா இங்க வர வாட்டர்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. 1 லிட்டர் வருதுன்னா இதுல 0.5 லிட்டர் போச்சுன்னா 0.5 லிட்டர்னா இங்க என்ன அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த வாட்டர் entering is equal to leaving, அப்போ 0. so sum of the current entering வந்து I ன்னு வச்சுக்கோ, sum of the current leaving the junction is equal to I1 plus I2. இதுதான் ஃபார்முலா. இது I1. அப்போ I is equal to ஒரு ஜங்ஷன்ல என்டர் ஆகிற கரண்ட் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகிட்டு போயிடும் பேரலல். இது வந்து பேரலல் சர்க்யூட். சீரியஸ் அது வந்து கேவிஎல்னா சீரியஸ் வரும், இது வந்து பேரலல்ல போடும். இது வந்து I1 plus I2. புரியுதா? The total current entering is divided into I1 and I2. Clear? Yes sir. Good. சரி, இப்போ நான் ஒரு ஆர்பிஎஸ் எடுத்துட்டேன். அந்த ஆர்பிஎஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ஒரு அம்மீட்டர் நீங்க இது மாதிரியே போட்டுங்க உங்க மேனுவல் மாதிரி. அதுல பாசிட்டிவ்ல எதுவுமே கொடுத்துணும், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேவா? ஆர்பிஎஸோட பாசிட்டிவ்ல இருந்து இது அம்மீட்டரோட பாசிட்டிவ், நெகட்டிவோட இதை நீங்க என்ன பண்றீங்க, இந்த 3 ரெசிஸ்டர்லையும் பிரெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி. ஓகேவா? சென்டர்ல இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு போட்டுங்க. 3 ரெசிஸ்டரையும் முதல்ல இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 3 அம்மீட்டர்ஸ்ல 6 ஒயர், ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக் போட்டு வச்சுங்க. தென் ஆர்பிஎஸ்ல 2 ஒயர். அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. கனெக்ஷன் சிம்பிள். வேற என்ன ஒயர் தேவைப்படுமா பாருங்க? இல்ல.
ஸோ ஆர்பிஎஸ்லேருந்து வர பாசிட்டிவ் எடுத்து போயிட்டு அம்மீட்டரில் கொடுத்துருங்க டேரெக்டாக ஒரு அம்மீட்டர். நெக்ஸ்ட் அதனோட நெகட்டிவ் வந்து பிரெட் போர்டுக்கு போகுது. இது நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே பிரெட் போர்டில் இது ஆல்ரெடி டேட். ஓகேவா? ஸோ இந்த அம்மீட்டரோட பாசிட்டிவ் எடுத்துமே எங்கே போடணும்? இந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிஸ்டரோட எண்ட் எடுத்து போயிட்டு அம்மீட்டரோட பாசிட்டிவ், இதனுடைய நெகட்டிவும் ஜாயின் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்துட்டு டைரெக்டாக ஒயர். அதனால தான் சொன்னேன், இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயர், இதில் 2 ஒயர் முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஒயர் தான் இந்த ஒயரும் காமன் ஆகிடும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் பாருங்க 1, ஓகேவா, 2. இந்த மீட்டரோட 2 ஒயரும் இந்த ஒயரும் காமன் ஒயர் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம முன்ன 2 ஒயர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2 ஒயர் ஆச்சா, 3, 4 இங்கே காமனாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஒயர் 5, இந்த ஒரு ஒயர் 6 முடிஞ்சு போச்சா. 6 ஒயர்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். அவ்வளோதான், கால்குலேஷன் சிம்பிள். ஸோ இதில் எப்படி நம்ம மெஷர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நீங்கள் வோல்டேஜ் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியாக வைங்க. வோல்டேஜ் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகமாகலாம் போட்டிங்கன்னா கரண்ட் வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டர் போயிடும். ஏன்னா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது வெரி லோ வாட்டேஜ், மில்லி ஆம்ஸ் தான் வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, 1 or 2 வோல்ட் வச்சுங்க. 1 வோல்ட் ஒன்று வைங்க, 2 வோல்ட் ஒன்று வைங்க, போதும், மோர் தென் சஃபிஷியன்ட். அப்படின்னா 3 வோல்ட் வரல மேக்ஸிமம் போகும். ஓகேவா? ஸோ இதில் என்டர் ஆகிற கரண்ட் இதில் 2ஆக டிவைட் ஆகிட போகும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த 2 ரெசிஸ்டர் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறேன்னு வச்சுக்கோம். வாட் அபவுட் த கரண்ட் I1 I2 எப்படி இருக்கும்? எஸ், R2 வேல்யூ R3 வேல்யூ ஈக்குவல்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் சே. தென் வாட் அபவுட் த I1 வேல்யூ I2 வேல்யூ ஈக்குவல் ஆர் டிஃப்ரெண்ட்? ஈக்குவல். எஸ், ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே 1 ஆம்ஸ் வருதுன்னா இங்கே 1 ஆம்ஸ்லாம் கிடையாது, 100 மில்லி ஆம்ஸ்னு வச்சுக்கோ. இங்கே 50 மில்லி ஆம்ஸ் போய்டும், இங்கே 50 மில்லி ஆம்ஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் ஃப்ளோ எதில் அதிகமாக இருக்கும்? லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தியா, ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தியா? லோ ரெசிஸ்டன்ஸ்ல ஹை கரண்ட். சிம்பிள். அப்படியே உல்டா, அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா அதுக்கு அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஹை. சிம்பிள். புரியுதா? Can you understand? Yes sir. Yes sir. So இப்போ இந்த R2 ரெசிஸ்டன்ஸ் நான் 0 ஆகிட்டேன். R2 ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிட்டேன். Then what is the relation between I and I2? இந்த சர்க்யூட் பிரகாரம் சொல்லுங்க. R2 நான் make it 0. What is the relation between I1 and I2? அப்படின்னா what is the value of I2? I2 ஓட வேல்யூ என்ன? I1 சார், ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா? I2 வந்து 0 ஆகாதா? ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இல்ல, லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். நான் 0 ஆகிட்ட ரெசிஸ்டன்ஸ், the entire current will flow this path only. Can you understand? இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் 0 ஆகிட்டேன், the entire current will flow this path only. இது வழியா கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்பனாலும் I1 க்கும் I2 க்கும் டிவைட் ஆகுதுல, அப்ப I2 ல கரண்ட் ஃப்ளோ இருக்காதா? புரியல. I1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து இங்க ஷார்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஷார்ட் பாத்துல தான் உனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுதான் சொன்னேன். இப்போ பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதை விட ரொம்ப ஹையா இருந்ததுன்னா அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இதுல வந்து போகக்கூடிய ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இது ஓப்பன் சர்க்யூட்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இது ஷார்ட்னா ஷார்ட் பார்த்து தான் என்ன பண்ணும், உனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். அது வழியா என்டையர் கரண்ட் ஃப்ளோ. கிளியர்? இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்கும், தட் இஸ் வெரி நெக்லிஜிபிள். அது உன்னால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க ஷார்ட் ஆயிடுச்சு, அது வழியா போயிட்டு என்ன ஆகும், ஷார்ட் ஆன உடனே உனக்கு என்டையர் எனர்ஜி இங்க டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. Clear? So based on the resistance value. So இதை பேஸ் பண்ணி you can easily calculate the what is the value of I1, I2. So ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா வோல்டேஜ் தான் அங்கே அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா அங்கே கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக், கீப் இட் இன் மைண்ட். பேஸ்ட் ஆன் ஓம்ஸ்லா தான். நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, எல்லாமே பேசிக் ஓம்ஸ்லா தான். இது வேண்டாம் உங்களுக்கு, இப்போ உங்கள் லேபுக்கு இது வராது.
ஸோ கேசிஎல் கேவியில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். No, sir. குட். சரி, ரெகுலேட்டர் அதுக்கப்புறம் இது இருக்கும்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்களா? இதே எக்ஸ்பெரிமெண்ட் தானே, வேற எதனா மாற்றிருந்தாங்களா அதில்? சோலார் ஃபோட்டோவோல்டிக் பேனல் இதே. சேம் சர்க்யூட் தானே? ஆமா சார். குட். ஓகே. ஸோ இது ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு மெஷர் த voltage and the current flowing through the load. Voltage across the panel and the current flowing through the load. Okay va? Current flowing through the load. பாருங்க, இதுதான் இப்ப என்னாகும், நம்ம எனர்ஜி சோர்ஸ் மாதிரி, இட் மேபி பேட்டரியா இருக்கலாம், ஆர் இட் மேபி ஆர்பிஎஸ். ஆர்பிஎஸ் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம ஏசி இங்க ஃபுல்லா டிசின்றதுனால பிளஸ் மைனஸ். ஓகேவா? பேனல் வந்து ஃப்ரம் த சோலார் பேனல் யூ கோயிங் டு generate the electricity in terms of DC power. So அதில் default terminals வந்து positive and negative. So the positive terminal is connected to voltmeter ஓட positive, and then negative terminal வந்து என்ன பண்ண போறீங்க, voltmeter ஓட negative. இது ஒரு connections ஓவரா. Then இந்த positive வந்து லோடோட வேரியபிள் ரியோஸ்டாட் ஒன்று போட்டிருப்பீங்க, வேரியபிள் ரியோஸ்டாட். ஓகே, ரியோஸ்டாட்ல வந்து 3 terminals வரும். கரெக்டா? இது மாதிரி காயிலா இருக்கும். இங்க ஒரு டெர்மினல் எடுத்துருப்பாங்க, இங்க ஒரு டெர்மினல். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, டேப்பிங்ஸ்ல இருந்து எடுத்துப்பீங்க. டேப்பிங்ஸ்ல இருந்து இந்த ஒன்னை வந்து இந்த எண்டை வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுங்க. இந்த டேப்பிங்ஸ் இருக்குல்ல, அந்த டெர்மினல்ல இருந்து என்ன பண்றீங்க, இன்னொரு டெர்மினல் இதுல கனெக்ட் பண்ண பாருங்க. டேப்பிங்ஸ் இந்த டெர்மினல் வந்து ஃப்ரீயா, லெஃப்ட் ஃப்ரீ எடுத்துட்டீங்கன்னா ஆகும், திஸ் ரெசிஸ்டர் இஸ் ஆடட் இன்டு த சர்க்யூட்ஸ். ஸோ இப்போ நான் அந்த டேப்பிங்ஸை நான் மூவ் பண்ணனாகும், என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதிகமாகும். ஸோ தட்ஸ் அ மீனிங். ஸோ ஒரு அம்மீட்டர் போட்டுட்டு இந்த அம்மீட்டரோட ரெண்டு வந்து கனெக்டட் டு த நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் வித் த லோட். வோல்ட்மீட்டர் வந்து அக்ராஸ் த சப்ளை, தட் இஸ் சோர்ஸ் பேரலல் ஆகுது. இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுது, ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டை மெஷர் பண்ண என்ன பண்ணும், இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரிஸ். அம்மீட்டர் வந்து இன் சீரிஸ் வித் தி ரியோஸ்டாட். ஓகே, சோ தென் யூ கேன் வேரி த ரெசிஸ்டன்ஸ், வேரி பண்ணி கரண்ட் எடுத்துப்பாங்க. இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த சோலார் ரேடியேஷன்ஸ் பொறுத்து உன்னுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வேரி ஆகும். ஸோ நம்ம இன்டர்னலா லேப்ல பண்றதுனால there is no direct sunlight, that's why they are going to model some இன்கேண்டிசன்ட் லேம்பை போட்டு பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்ணி அந்த லைட்டை வேரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, லைட்டோட இன்டென்சிட்டியை வேரி பண்ணி டு கெட் த வேரியேஷன்ஸ் இன் த எனர்ஜி ஜென்ரேஷன். வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆகும். தட் வோல்டேஜ் இஸ் கனெக்டட் டு த generated energy is connected to the some load. We are going to measure the current flowing through the load. Okay va? The generated voltage is vary with respect to intensity of the light. Actually temperature depend பண்ணிருக்காது, intensity of light, that is solar ஓட irradiance பொறுத்து vary ஆகும். solar irradiance அதிகமாச்சுன்னா உங்களுடைய generation அதிகமா இருக்கும், solar irradiance கம்மியாச்சுன்னா உங்களுடைய generation கம்மியா இருக்கும், that is the voltage is reduced. Okay, based on that you are going to find the what about the voltage generations. So then once the voltage sources get it, then it connected to some load, what about the current flow, you can measure the VI characteristics of the solar panel, that is PV panel. Solar photovoltaic panel, photovoltaic panel means solar photovoltaic தான், you can just say it's a PV panel கூட சொல்லிக்கலாம். PV panel, photovoltaic panel, photo energy converted into voltage, that's why it's in a PV, photovoltaic னு சொல்றாங்க. That's all. Okay, then you can draw the plot. Okay va, open circuit versus short circuit current ku you have to draw the waveform. Then power ku neenga draw pannalam. Okay va, power versus x axis la adhe y axis la matta power போட்டுட்டு நீங்க measure பண்ணிக்கலாம். current axis x la same ah வெச்சிட்டு y axis voltage. Okay va, plot பண்ணீங்கன்னா got the curve like this for the same value of different set of irradiance value. Different set of irradiance எப்படி vary பண்ணுவீங்க, with help of luminance of the lamp vary பண்ணி you plot the curve. Clear? For the same plot பண்ண curve வந்து power measure பண்ணீங்கன்னா we get the curve like this. Power என்னது, V into I. So V into I versus x axis என்னது current, that's all.
got the curve like this. Okay, we are measuring only the voltage and current. Voltage variation with respect to irradiance. Irradiance அதிகமாக உனக்கு voltage அதிகமாகும். In the sense power is also increased. Power அதிகமாகும் அர்த்தம். ஓகேவா? Voltage அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? You'll get the power also high. That's all. Any doubt? Yes. என்ன டவுட் இருக்கா? No, sir. Sir, actually, how many readings is the most sufficient? Like 5 readings? போதும்டா கண்ணா. ஜஸ்ட் அந்த பிளாட் வந்தா போதும். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் வந்தா போதும். தட்ஸ் ஆல். Okay, sir. இந்த மாடல் கர்வ் வந்துடணும். இது மாதிரி மாடல் கர்வ். ஓகேவா? கரண்ட் 0ல இருந்து மேக்ஸிமம் கரண்ட் வர மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க. தட்ஸ் ஆல். இந்த ஷேப் ஆஃப் த கர்வ் இது மாதிரி வரும். ஓகேவா? ஷேப் ஆஃப் த கர்வ் இஸ் லைக் திஸ். அந்த கர்வ் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன இருக்கும் உனக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் மேக்ஸிமம். அதனால தான் மேக்ஸிமம் பவர் அட் திஸ் பாயிண்ட். இரேடியன்ஸ் கம்மியாக இருக்க உனக்கு கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? பட் யூ வில் கெட் த வோல்டேஜ். மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து இரேடியன்ஸ் அதிகமாக பாருங்க, கரண்ட் மட்டும் தான் அதிகமாகும். ஓகேவா? கரண்ட் மட்டும் அதிகமாகிட்டே வரும். இரேடியன்ஸ் அதிகமாக வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இரேடியன்ஸ் அதிகமாக உனக்கு கரண்ட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஓகேவா? அதனால தான் பவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ யூ வில் கெட் த மாடல் கர்வ் லைக் தட். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4 or 5 ரீடிங்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். கிளியர்? ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேரி பண்ணி எடுத்தா வில் கெட் சம் அதர் கர்வ் ஆல்சோ. இது ஒரே கர்வ் தான், ஒரு செட் ஆஃப் கர்வ் எடுத்தா போதும். நீங்க அதுக்கு நீங்க ரியோஸ்டாட்டை வேரி பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஓகே ஓகே சார். ஒன்று இரேடியன்ஸை வேரி பண்ணுங்க, இல்லை இரேடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வோல்டேஜை வேரி ரியோஸ்டாட்டை வேரி பண்ணால் உங்களுக்கு கரண்ட் வேரி ஆகும். சொல்றது புரியுதா? பட் ஆக்சுவலாக பிவி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா நீங்கள் இரேடியன்ஸை வேரி பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்க லேப்ல ஒரு பர்டிகுலர் ரேடியன்ஸ் வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணி கரண்ட்டா வேரி பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பேனல்னா இப்படி தான் பண்ணும். ஓப்பன் சர்க்யூட் டு ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க எடுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ் இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? டெட் ஷார்ட். அதுதான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு சொல்லுவோம். ஐஎஸ்சி மேக்ஸிமம் கரண்ட் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? இது ஓப்பன் சர்க்யூட். அப்போ ஐ ரெசிஸ்டன்ஸ் போட்டுப்போம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வேரி பண்ண சொல்ல வில் கெட் த கர்வ் லைக் திஸ். ஓகே, இது இரேடியன்ஸை வேரி பண்ணாலும் உனக்கு பவர் ரேட்டிங் அதிகமாகும். அதனால ஒரு பர்டிகுலர் இரேடியன்ஸ்ல யூ கேன் வேரி த ரெசிஸ்டன்ஸ், யூ கெட் த கர்வ் லைக் திஸ். அப்போ ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கர்வ் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் இரேடியன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி வச்சுட்டு யூ வேரி த ரியோஸ்டாட்னா யூ கெட் த போத் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். இது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னா ஆல்மோஸ்ட் மேக் இட் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா இந்த ரியோஸ்டாட் பொசிஷன் இங்கே பொசிஷன் ஆகும், ஜஸ்ட் லைக் நோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் கரண்ட் இங்கே கிடைச்சிச்சு பாருங்க, அதுதான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அப்போ ஷார்ட் ஆனாலும் உனக்கு என்ன ஆகும்? வோல்டேஜ் வந்து 0 ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து 0 ஆகிடும். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் என்ன ஆகும்? தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். வாட் அபௌட் அக்ராஸ் வோல்டேஜ்? இது இங்கே ஷார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? It's equal to no resistance. Potential across the resistance R0 na go. V is equal to IR. R0 na automatic voltage is equal to 0. That's all. Clear? Next poilama. Sir, actually, so if we just resistance maximum வச்சிட்டு 5 radiances நம்ம வேரி பண்ணி 5 readings எடுத்தாலே ஓகேவா சார்? அது உனக்கு வந்து அதை வந்து நம்ம VI characteristics ஆஃப் சோலார் பேனல்னு சொல்ல முடியாது. அது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் இரேடியன்ஸுக்கு வந்து மாறும். இது ஜென்ரலா நீங்க இங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோலார் பேனல்னா என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் இரேடியன்ஸை ஃபிக்ஸடா வச்சிடணும். உங்களுக்கு எதுக்காக அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா இரேடியன்ஸ் வேரி ஆச்சுன்னா அதை ஷோ பண்றது தான் அங்கே வந்து இரேடியன்ஸை நம்ம வேரி பண்ணுவோம், இன்டென்சிட்டி. பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸ்ல விஐ கேரக்டர்ஸ் ஒரு சோலார் பேனல் டெஸ்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ்னா fix on particular radiansல what about the VA characteristics அதுதான் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது ஒரு பர்டிகுலர் இரேடியன்ஸ்ல VA characteristics. ஓகேவா? இது வோல்டேஜ், இது கரண்ட். இப்போ என்னோட இரேடியன்ஸ் அதிகமாச்சுன்னா ஆகும், இரேடியன்ஸ் அதிகமாச்சுன்னா எனக்கு வோல்டேஜும் ரைஸ் ஆகிடும், வோல்டேஜ் ஸ்லைட்டாக ரைஸ் ஆகும், கரண்ட்டும் ரைஸ் ஆகும்.
அதுதான் என்னுடைய கர்வ். இது மாதிரி வந்து நேர்ந்து கர்வ். இது வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல வரும். ஆனா இரேடியன்ஸ் மட்டும் என்ன ஆகும், எனக்கு வந்து வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டா வரும், கரண்ட் மட்டும் அதிகமாகிட்டே வரும். இந்த மாதிரி புரியுதா? கரண்ட் எனக்கு அதிகமாக கிடைக்கும், இரேடியன்ஸ் அதிகமாகும். Can you understand? Yes, sir. So if we fix the irradiance at a certain point and Where is where the rheostat? it will be accurate. Yes, You'll get one set up. yes, that's why you can easily find out what is the open circuit voltage and then short circuit current. Okay, It's sir. mentioned here. No, open circuit voltage means maximum resistance position. ISC means short circuit current. The rheostat should be kept at minimum position. So this is the correct way of exactly finding out what is the PV characteristics. Okay. You keep one particular irradiance value, then you can vary the rheostat, find out the voltage and current. You will get the proper curve. This is nothing but VA characteristics of PV panel. Clear? Yes, sir. Good. Next போயிடலாமா? இதோட முடிச்சிடலாம்ல. ரெகுலேட்டர் மட்டும் பார்த்துடலாமா? Okay, sir. Good. ஸோ ரெகுலேட்டர் இஸ் நத்திங் பட் நம்ம செல்ஃபோன் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் ரெகுலேட்டர், வேறு எதுவும் கிடையாது. செல்ஃபோன் சார்ஜரில் வாட் இஸ் த பிளாக்ஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக நம்ம ரெசிடென்ஷியல் எவ்வளோ வோல்டேஜ் வரும்? 230 வோல்ட் ஏசி சப்ளை. 230 வோல்ட் ஏசி சப்ளை. ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் டு 12 வோல்ட்டு. ஆமாம், நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிக்குவோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ டிஃபால்ட்டாக இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் டவுன். இதில் வந்து ஈக்குவலாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த திஸ் சைட் இஸ் ரெடியூஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலில் இந்த சப்ளை கொடுத்துருங்க. இது வந்து எலக்ட்ரானிக் சைடில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண சொல்லி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆப்ரேட்டிங் விட்டு 230 வோல்ட் சப்ளை. அதனால என்ன பண்ணுவோம், யூ ஷுட் டேக் அண்ட் கேர், யூ கெட் த ஷாக். ஈக்குவலன் டு எலக்ட்ரிக்கல் மாதிரி. ஓகே, ஈக்குவலன் டு எலக்ட்ரிக்கல். வேற எலக்ட்ரானிக்ஸில் 2 வோல்ட் 5 வோல்ட்ல நீங்கள் டச் பண்ண ஒன்றும் ஆகாது. பட் இங்கே வந்து ஒரு ஆப்ரேட்டிங் வித் எலக்ட்ரிக்கல் ஏசி சப்ளை. ஸோ யூ ஷுட் டேக் அண்ட் கேர். இது சப்ளை கொடுத்துட்டா என்ன ஆகும் உனக்கு, அட் திஸ் பாயிண்ட் யூ வில் கெட் 12 வோல்ட் டிசி, சாரி 12 வோல்ட் ஏசி கிடைச்சிடும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதா இது என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இந்த 4 ரியோஸ்டார், சாரி டயோடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டயோடுன்னு சொல்லுவோம். யூ கேன் சி இது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு பிளாக் கலர்ல இருக்கும், ஒரு சைடில் மட்டும் சில்வர் கலர்ல கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த சில்வர் கலர்ல இருக்கிற ஸ்பேஸ் பேர் வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம், இது ஆனோடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் இந்த டெர்மினல் வந்து கேத்தோட், கேன்னு போடுவாங்க. ஓகேவா? ஏகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேத்தோட் சிக்கு தான் இங்கே கேன்னு போடுறாங்க. கேத்தோடு அப்படின்றதுக்காக கேன்னு போடுவோம். ஆனோடு, கேத்தோடு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, this terminal is anode and this one is cathode. ட்ரையாங்குலர்ல ஒரு லைன் போடுறாங்க பார்த்தியா, இது என்னன்னா it allows the alternating current supply, it block the supply, it allow only unidirection only. அதுதான் இந்த சிம்பிள். இந்த பிளாக் மாதிரி போடுறாங்க இந்த ஒரு லைன் எதுக்குன்னா it allow only one direction அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் சிம்பிள். எப்படி சிம்பிள் மேக்கிங் எப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டயோடோட சிம்பிள், டயோட் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த டயோட்ல எப்படி சார் கனெக்ட் பண்ணணும்னா பிரிட்ஜ் தான். நீ இது மாதிரி போட்டாலும் போடுங்க, ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஈஸிலி ட்ரா லைக் திஸ் ஆல்சோ. உனக்கு இது மாதிரி போறது கஷ்டமா தான் நான் சொல்றேன், இது மாதிரியும் போட்டுங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகே, கிளியர். இது வந்து பாசிட்டிவ் அவுட்புட், இது வந்து நெகட்டிவ் அவுட்புட். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இது. This one is positive output, this one is negative output. So after இந்த transformer output இங்க வந்து பாத்தீங்களா, transformer output, இந்த transformer output நான் ஒன்று இப்படி போட்டுறேன், செகண்டரி சைடு மட்டும் போடுறேன். அதனுடைய டாப் எத்தனை இங்கே ஒன்று கொடுத்துருங்க, இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு
இது மாதிரி கொடுத்துடலாம். இது நீங்க போட சொல்ல எப்படி போறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருந்தா இது மாதிரி போட்டுங்க, ஈஸி. ஓகேவா? டயக்ராம் இப்படி போடல, யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, சேம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். கிளியர்? ஸோ இது என்ன பண்ணுன்னா, இட் கன்வெர்ட்ஸ் அ alternating current into unidirectional current. Unidirectional இது மாதிரி வந்து rectified output. ஓகேவா? ரெக்டிஃபைடு அவுட்புட். கனெக்ஷன்ஸ் புரியுதா இப்போ எப்படின்னு? இது நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த 4 பாயிண்ட் நான் இது மாதிரி 4 டயோட நீங்க இது மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈஸியா பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிங்க 4 டயோட, 2 லெக், இது ஒரு லெக் இது ஒரு லெக்கை போட்டுங்க. இந்த சென்டர் பார்ட் அதுல இது ஒரு பாயிண்ட், இந்த லெக்ல ஒரு பாயிண்ட் வந்து ஏசி, தட் இஸ் செகண்டரியோட பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி, இந்த பாயிண்ட் இருக்குல்ல செகண்டரி, இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துருங்க. இந்த அவுட்டர் பார்ட் தான் உன்னோட அவுட்புட். மேல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இது, பாசிட்டிவ் நெகட்டிவ். இது மாதிரி போட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி போட்டால் தப்பு பண்ணிவிடுங்க. அதனால் எப்படி சிம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும், எல்லாமே மேலே நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த லைன் எல்லாம் மேலே வரும். சிம்பிளாக ஈஸியாக போட்டலாம். சென்டரில் இன்புட்டு ஏசி இன்புட்டு, இது டிஃபால்ட்டாக பாசிட்டிவ் அவுட்புட் நெகட்டிவ் அவுட்புட். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, ஒரு கெப்பாசிட்டர், முடிஞ்சு போச்சு. உனக்கு 12 வோல்ட் அவுட்புட் வேணும்னா 7812 போட்டுங்க, 5 வோல்ட் அவுட்புட்னா 7805. தட்ஸ் ஆல். These two capacitor வந்து is used as a filter. ஃபில்டர்னா என்னன்னா, உங்க அவுட்புட் எப்படி வருது, ரிப்பிளா இருக்கும். இதுல பார்த்தா நிறைய ரிப்பிளா இருக்குல்ல, அதை வந்து கான்ஸ்டன்டா டிசி 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் வரதுக்காக ஆர் யூசிங் திஸ் டூ கெப்பாசிட்டர். அதுக்கு பேரே ரெகுலேட்டர் ஐஸ். என்ன பண்ணும், அவுட்புட்டை ரெகுலேட் பண்ணி எக்ஸாக்ட்லி கான்ஸ்டன்டா 5 வோல்ட் கொடுக்கும். அந்த 5 வோல்ட்லயும் if there is any ரிப்பிள் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேஜாக போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராமாக போட்டுனா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபயர் யூனிட், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, அனதர் கெப்பாசிட்டர், தென் ஃபைனலாக அவுட். கெப்பாசிட்டர் வந்து இஸ் ஈக்குவலன்ட் நம்ம வோல்ட்மீட்டர் மாதிரி தான். இட் ஷுட் பி கனெக்டட் இன் பேரலல் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஓகேவா? கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுவோம், பொட்டன்ஷியல், இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. அப்படின்னா வோல்டேஜை தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ மோஸ்ட்லி இட் ஷுட் பி கனெக்டட் இன் பேரலல் தான். சம் கேசஸ் தான் சீரியஸ், அதை இப்போ வேண்டாம், அப்புறம் வில் டிஸ்கஸ். ஓகே, இன்புட் சைடில் ஒரு கெப்பாசிட்டர், தென் அவுட்புட் சைடில் ஒரு கெப்பாசிட்டர். திஸ் இஸ் த கனெக்ஷன்ஸ். பின் நம்பர் 1 2 3 இருக்கும். பின் நம்பர் 1 வந்து இன்புட்டு, 2 வந்து இட்ஸ் கனெக்டட் டு கிரவுண்ட், 3 வந்து இட்ஸ் கனெக்டட் டு த அவுட்புட். ஓகேவா? சப்போஸ் இஃப் வாண்ட் 5 வோல்ட் அவுட்புட்னா என்ன பண்ண போறீங்க, 7805 போட்டால் சஃபிஷியன்ட். தட்ஸ் ஆல். ஸோ அதனால தான் இதை காமனாக 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈவன் தோ ஒரு இன்புட் வோல்டேஜ் 10 வோல்ட் வந்து அவுட்புட் வந்து ரெகுலேட் பண்ணி 12 வோல்ட் கொடுக்கும். ஈவன் தோ இஃப் இன்புட் வோல்டேஜ் 15 வோல்ட் வந்தாலும் அவுட்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா ரெகுலேட்டட் அவுட்புட் வோல்டேஜ். இது வந்து ஃபிக்ஸட் ரெகுலேட்டர். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ஆர்பிஎஸ், அதுவும் ரெகுலேட்டட் பவர் சப்ளை தான். அது வந்து வேரியபிள் ரெகுலேட்டட் பவர் சப்ளை. 0 to 32 வோல்ட் வேரி பண்ணுறோம்ல, இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், எய்தர் 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட். இது வந்து 7812னா 12 வோல்ட், 7805னா 5 வோல்ட். கிளியர்? எனி டவுட் சார்? 5 வோல்ட் 12 வோல்ட் ரெண்டு டயக்ராமும் வரையணுமா சார்? அவங்க எது கேட்குறாங்க அது ட்ரா பண்ணால் போதும். ஓகே சார். ஓகே சார், ஆக்சுவலி நான் லேப் ஒரு கெப்பாசிட்டர் தான் சார் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து 1 இயர் முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். தேவையில்லை, நாட் நெசசரி. இருந்தால் நீங்கள் போடுங்க. இது ஜென்ரலைஸ்டு சர்க்யூட். உங்களுக்கு என்ன சர்க்யூட் கொடுத்தாங்களோ அதே நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். எனி அதர் டவுட்ஸ்? வேற என்ன டவுட் இருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாமாடா கண்ணா? சார், ஆக்சுவலி சால்டரிங் வந்து do you have to look over soldering practice? Soldering is there is any difficulty in your soldering experiment? If there is any difficulties, if you want, I will tell you. Nothing is there, no soldering. You are using the lead, correct? Yes, sir. If there is any doubt, how to do the soldering like that, or it's just a practice. You are going to connect the component permanently in a circuit board.
Clear. Permanently in a circuit board. You know the circuit board. Just you take one resistive component. Okay, insert into the PCB printed circuit board. Copper plat back side. So on the place just lead melt பண்ணி வச்சிங்க. That is soldering iron or equipment பார்த்திருப்பீங்க. அந்த lead மெல்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் அந்த எந்த பாயிண்ட்ல நீங்க சால்வ் பண்ணோ அதில் வச்சுட்டு அடைய கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட் ஜாயின் ஆயிடும். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை அதில். இஃப் யூ நீட் எனி திங் ரிலேட்டட். எஸ், அது ரிலேட்டடாக டவுட் இருக்காது தம்பி இன்னும்? எஸ், So I have one question. This wasn't covered in the lab. Like, how do we take the reading from the soldered PCB board, series and series parallel? either you may connect the two resistor in series or parallel. If two resistors are series, the sum of the two resistance value. You know the formula, correct? R1 plus R2. Whether then theoretical calculation, they're given to resistance value. Find out with the help of color coding what is that value. Add this to resistance value. That is your total resistance if it is series. Then after solve the two resistors in series, measure the resistance value. Check these two resistance values are equal. That's all. If it is parallel and R, 1 by R equivalent equal to 1 by R1 plus 1 by R. Correct? Yes, sir. So measured value நம்ம multimeter வச்சு எடுப்போமா sir? Multimeter கொடுத்தா multimeter வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்க. Otherwise you have to use the color code. Measured value சொல்றீங்களா? Measured value with help of multimeter. Yes. After solving with help of multimeter across the two resistors, you have to measure. Whether it may be in a series or parallel. Sir, if multimeter கொடுக்கலன்னா நம்ம வேற எந்த equipment? கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க. With help of multimeter only they will check. ஏன்னா கலர் கோடிங் டூ ரெசிஸ்டர்ல கலர் கோடிங் வச்சு பண்ண முடியாது. That's why with help of multimeter only you can measure the resistance value. Clear? Okay sir. Good. வேற என்ன டவுட் இல்லல? முடிச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகேம்மா. தேங்க்யூ. வேற என்ன டவுட் இருந்தா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. We'll see. ஓகே, நல்லா பண்ணுங்க. லேப் இல்ல, இந்த லேப் மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லேப் இருக்கு, மெக்கானிக்கல் லேப் இருக்கு. டூ வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you sir. Thank you sir.